மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. பல்டி குஸ்தி என்ன வேணா குட்டிக்காரனை அடிப்பாங்க திமுக. அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் காட்டாட்சி. சுயேட்சி இல்ல, மாநிலத்தில் காட்டாட்சி நடப்பதால் நாம் மத்தியில் கூட்டாட்சி வைத்தோம். விஜய்க்கு பத்திரிகையாளர்கள் மேல ஒரு நல்ல எண்ணம் இல்லை. அது காரணம் அவருடைய சொந்த அனுபவம் தான். பொய் செய்தி, அறகுறை உண்மை செய்திகள், போகஸ் நியூஸ் எல்லாம் அவருக்கு எதிராக பரப்பினவங்க. அவங்க ஆஃபீஸ் வில் அரேஞ்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அதுக்கு உட்காந்து அவர் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஏற்பாடு முன் தயாரிப்புலாம் பண்ணுவாங்க. அது பண்ணலைன்னா அது இல்லைன்னு தானேங்க அர்த்தம். அப்போ மூடிட்டு உட்கார வேண்டியது தானே. ரோட்டில் வந்து சிஎம் சார் சிஎம் சார்னா பிஎம் சார்னு எவனா கூப்பிடுவானா நான் கேட்குறேன். இங்கே இந்த டெல்லி பத்திரிகையாளர்கள் இருக்கானுங்களே, இவனுங்க பிஎம் சார்னு கூப்பிட சொல்லுங்க, நான் அரசியல் பேசுறதை நிறுத்திடுறேன். விஜய் ஜெயிச்சது ரெண்டு பார்ட்டி. இங்கே முக்கியமான பார்ட்டியில் டிஎம்கேவோட கூட்டணி போச்சு, இங்கே ஏடிஎம்கே கட்சியே போச்சு இல்லையா? இவர் ஒரே ஒரு ஜெயிப்பு. ஆமாம், இது வந்து சுனாமி தான், அடித்து தூக்கி போட்டுடுச்சு. இல்லை அதாவது ஆனால் குதிரை பேரம்ன்றது ரொம்ப குற்றச்சாட்டு வருது. இல்லை பேசுவாங்க, யார் குதிரை பேரம் பண்ணுறாங்கன்னா இப்போ பேசணும். அதாவது பாஜகவோட போகிறதால டிஎம்கேக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த ஆட்சி அதிகாரத்தில் ரொம்ப காஞ்சி போயிருக்காங்க இல்லையா, இப்போ மாநிலத்திலும் போயாச்சு இல்லையா, அதனால் கனிமொழி எல்லாரையும் உட்கார வைக்கலாம் மந்திரியா கிந்திரியான்னு நினைப்பாங்க. அடுத்தது அவங்க மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் இருக்குல்ல, இடி கேஸு, சிபிஐ கேஸு, அதெல்லாம் கொஞ்சம் அமுக்கி விட்டுறலாம். டபுள் பர்பஸ் நமக்கு வரும். ஆனால் மக்கள் முன்னால் நிர்வாணமாக நிற்பாங்க. இல்லை இவங்க மதச்சார்பட்டவன்னு சொல்கிறாங்க, எப்படி போய் மதவாதம்னு சொல்கிறாங்க, எப்படி போய் சேருவாங்க இப்போ? ஏங்க இது வந்து புதுசாங்க, அவங்க பல்ட்டி அடிக்கிறது பண்டாரம் பரதேசி. இல்லை இந்திரா காந்தி அரைக்கி எமர்ஜென்சியில் கொடுமைக்காரின்லாம் பேசிட்டு டக்குன்னு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக நாங்கள். இவங்க மோடி பிரதமராக வரும்போது எடப்பாடி ஆட்சியில் கருப்பு கொடி பலூன்லாம் விட்டாங்களா இல்லையா, கோ பேக் மோடி சொன்னாங்களா இல்லையா? சரி, இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னும் வெள்ளை கொடையை பிடிச்சின்னு போனாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, தங்கம் தென்னரசு என்ன சொன்னார்னா, ஒரு அமைச்சராக மோடியின் வருகை தமிழகத்துக்கு பெருமைனாரு. அதாவது என் ஆட்சியில் நீ வரலாம், இன்னொருத்தன் ஆட்சியில் அப்போ பிரதமராக தானே வந்தார் அப்போ. அதனால் அவங்க வந்துங்க சுயநலவாதிகள், சோமர் சால்ட் அடிப்பாங்க, பல்டி குஸ்தி என்ன வேணால் குட்டிக்காரனை அடிப்பாங்க திமுக. அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் காட்டாட்சி. சுயேட்சி இல்ல, மாநிலத்தில் காட்டாட்சி நடப்பதால் நாம் மத்தியில் கூட்டாட்சி வைத்தோம். டயலாக் வைக்கிறதுக்கு, ஆனால் அந்த டயலாகை இப்போ யாரும் நம்புறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் விஷயம். அது அந்த காலம்லாம் மலை ஏறிடுச்சுங்க. இந்த குதிரை பேரம் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இல்லை என்ன குதிரை பேரம்னா, இந்த 3 பேர் ரிசைன் பண்ணி அங்கே போய் சேர்றாங்க. ஒரு ஓட்டு அவங்க இது வரைக்கும் இந்த அதிமுக எம்எல்ஏ 3 பேருக்குமே ஓட்டு போட்டது வந்து தாவேக்காவுக்கும் வரக்கூடாது, திமுக வரக்கூடாதுன்னு தான் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க போய் தாவேக்கால சேரும்போது இது குதிரை பேரம் இல்லையா, ஏதோ ஒரு எதிர்பார்த்து தானே போயிருக்காங்க. சரி, ரொம்ப பிரின்சிபலாக நீங்கள் கேள்வி கேட்டீங்க. நானும் பிரின்சிபலாக அவங்களுக்காக தான் ஓட்டு போட்டாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு. சரி, திமுகவுக்கு போட்ட ஜனங்க அதிமுகவுக்கு போட்ட ஜனங்க யாருக்காக ஓட்டு போட்டாங்க? இவங்க 2 பேரும் எப்படி 4ஆம் தேதி ராத்திரி ஒன்றானாங்க? அது என்ன பேரம்? அது யானை பேரமா, கழுதை பேரமா? இவங்களுக்கெல்லாம் பேரத்தை பற்றி பேசுகிற யோக்கியதை முதல்ல நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் அடுத்தவங்க முதுகில் அழுக்கு இருக்குன்னு சொல்லணும். ரைட், நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, இப்போ உண்மையாக என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, காட் அலோன் நோஸ். ஆனால் ஒரு அரசியல் விமர்சகர் முறையில் நான் சொல்கிறேன், இப்போ ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கடுமையாக விமர்சனம் பண்ணுவார், எல்லாத்தையும் பாலிட்டிக்ஸ் பண்ணுவார், எடப்பாடியை வாழ விடலை. அப்போ எடப்பாடி என்னங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா, பின்ன எதிர்கட்சினா அவியலாக பண்ணுவாங்க, அரசியல் தான் பண்ணுவாங்க சொன்னாரா இல்லையா? இப்போ ஆளுங்கட்சி அவியலாக பண்ணோம். ஒரு கட்சி உடையுது, ஒரு கட்சி பலவீனமாகுதுன்னா அவங்க அரசியல் பண்ண மாட்டாங்களா? நீங்கள் இந்த நிலைமையில இருந்தால் எவ்வளோ பேரை உள்ள தூக்கின்னு போயிருப்பீங்க. அவங்க வழியே வராங்க 25 பேர். ஆனால் எவ்வளோ பிரின்சிபலாக பாருங்கள். நீங்கள் சொன்னதை அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஓட்டு வாங்குறது இபிஎஸ்க்காக, நீங்கள் ஓட்டு வாங்குறது ரெட்டை இலையில், அதோடு எங்கிட்ட வராதிங்க. அது மக்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறாங்க.
அதனால் நான் சேர்த்துக்கிறேன் உங்களை கட்சியில், நான் சேர்த்துக்கிறேன். சீட்டு கொடுக்குறதெல்லாம் கூட அப்புறம், கட்சியில் உங்களை சேர்க்குறேன். ஆனால் அந்த எல்லாம் கட்டின புடவையோடு வாங்க, எல்லாத்தையும் அவுத்து போட்டு நகைகெல்லாம் அப்பா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வாங்க, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு சாதாரண ஆட்களாக தான் இவங்க வராங்க. இதில் என்ன பேரம் இருக்குது? இதில் என்ன அவங்க எம்எல்ஏவாக வந்து சேர்த்துக்கினாருன்னா அதில் வந்து சிவி சண்முகத்துக்கு போஸ்டிங் கொடுத்துருந்தால் அதை கேட்கலான்றீங்க. அதாவது சிவி சண்முகம் இல்லை, இவங்க பரப்புனாங்க தெரியுங்களா? 25 பேர் குதிரை பேரம் நடக்குது, 7 மந்திரிங்க வரப்போகிறாங்க பாருங்க. நாங்கள் ஒருத்தரம் வரலையே. இவர் நினச்சிருந்தா அதிமுக இன்னும் எரோடு பண்ணியிருக்கலாம். ஒரு 7 பேரை மந்திரி ஆக்கியிருந்தாருன்னு வச்சிங்களேன், அவங்க மேலே கேஸ் நடக்கும், போவோம் வரலாம், அதெல்லாம் இழுத்து விடலாம், 5 வருஷத்துக்கு இழுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த 7 பேர் மந்திரியாக கொடுத்தா இவங்க 25 பேர் தானே வந்தாங்க, இன்னொரு 10 பேர் வந்துட்டு இருப்பான், பரவாயில்லையா அங்கே போனால் பொழைச்சிக்கலான்னு. ஆனால் இவங்க 32 பேர் வந்தால் தான் அஃபிஷியலாக ஸ்பிளிட்டுன்னு கணக்கு வரும். 2/3 ஆஸ் பர் த ரீசண்ட் அமெண்ட்மெண்ட்டு ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து 25 பேர் தான் வந்தாங்க, அது அவங்க தப்பு. அதனால தான் இவர் உடனே லெட்டர் எழுதி கொடுத்துட்டாரு. 32 பேர் வந்தால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்கள மந்திரி ஆக்கலை. ஆனால் அவங்களுக்கு நன்றி சொன்னார். ஆதரிக்கிறேன்னு சொன்னவங்களுக்கு வீட்டில் போய் ஏன் எடப்பாடிக்கு போகலாம், எடப்பாடி இப்படி இல்லை வேட்டு வச்சிட்டு இருக்காரு. எடப்பாடி கேண்டிடேட்டை வித்ட்ரா பண்ணது மட்டும் இல்லை, தீர்ப்பு வந்த பிறகும் திருந்தாமல் திமுகவோட கை கோத்து விஜய் ஆட்சிக்கு வர்றதை தடுத்தார்ல. நாளைக்கு நல்ல சூழல் உருவாகுங்கிறாரு முத நாள். ஆமாம், நல்ல சூழல் நல்லா இருக்குது. அதனாலங்க எடப்பாடி வந்துங்க செல்ஃப் சென்டர்ட் பர்சன், இஸ் நாட் ஏ பப்ளிக் ஃபிகர். அவர் வந்து என்னத்தை சொல்கிறது, அவ்வளோ பெரிய கட்சி, நல்ல கட்சி. இந்த சொல்லுவாங்கல்ல கிராமத்தில், அவங்க அப்பாலாம் எவ்வளோ பணக்காரங்க, இவனுங்க இது குடிச்சே கெடுத்துட்டான், சொத்தை பூரா அழிச்சான்னு. அது மாதிரி எடப்பாடி வந்து அவ்வளோ குட்வில் இருந்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க மேலே மக்களுக்கு எல்லாத்தையும் அழிச்சு, அது ஏதோ ஒரு இந்த கட்சி அடிமை கட்சி, பாஜகவுக்கு காலில் விழுந்திருக்கிறார்ன்ற அளவுக்கு அந்த கட்சியை சிறுமைப்படுத்திட்டார். ஸோ இவர் தலைமையில் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியில் விளங்காது, அது வந்து உயிர் தெழாது, அது வந்து ரிவைவ் ஆகாது. மேபி வேறு யாராவது தலைமை வந்து அது கொள்கையெல்லாம் மாற்றிக்கிட்டு திமுக எதிர்ப்பு அப்படியே அணையாமல் அப்படியே வச்சுட்டு தாவேக்காவோட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குங்க. தான் என்னுடைய அசஸ்மெண்ட். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து தொடர்ந்து தவிர்க்கிறார் விஜய். டெல்லியில் போனப்போ கூட எல்லா சிஎம் பொதுவாக வந்து பத்திரிகையாளர் என்ன பிரைம் மினிஸ்டரை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் கூட தவிர்க்கிறாரு. பத்திரிகையாளர்களை ஏன், ஊடகத்தை பத்திரிகை ஏன் தவிர்க்கிறாருன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு. சரி, நம்ம நாட்டின் பிரைம் மினிஸ்டர் 12 வருஷமாக எந்த பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு? 3 வாட்டி ஜெயிச்சிட்டாரு. எந்த ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார்? செய்தியாளர் சந்திப்புலாம் நடத்தியிருக்காரா? நாட் ஈவன் ஒன்ஸ். அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? அது அவங்கவுங்களுடைய விருப்பங்க. மாநில அரசின் தகவல்களை, செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இது பயன்படும். ஐ அக்ரி. ஒரு சீஃப் மினிஸ்டர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சார்னா அதுக்கு வந்து முக்கியத்துவம் உண்டு, செய்திகள்லாம் போயிடும். ஆனால் இன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு முந்திக்கிட்டு செய்தி போகிற அளவுக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளன, சமூக ஊடகங்கள். சும்மா ஒரு ட்விட்டரில் போட்டால் போதும், அது வைரல் ஆகிடும். அது இல்லாமல் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க, அவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. யார்? ஆதவ் அர்ஜுனா ஓவராகவே பேசிகிட்டு இருக்கார் அவர். நிர்மல்குமார், செங்கோட்டையன், அனுபவம் வாய்ந்த ஆள், அருண்ராஜ், எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்துங்க இவர் பேசணும், இவர் வந்து பேசணும், அதெல்லாம் யாரும் டிமாண்ட் பண்ண முடியாதுங்க. ரெண்டாவது, விஜய்க்கு பத்திரிகையாளர்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம் இல்லை. அது காரணம் அவருடைய சொந்த அனுபவம் தான். பொய் செய்தி, அறகுறை உண்மை செய்திகள், போகஸ் நியூஸ் எல்லாம் அவருக்கு எதிராக பரப்பினவங்க. ஆட்சிக்கு எதிரான செய்திகளெல்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணினாங்க. இவங்க வந்து தர்மப்படி அறப்படி நடக்கலை. ஊடகவியலாளர்கள் வந்து பத்திரிகை தர்மத்தை, ஊடக தர்மத்தை கடைப்பிடிக்கலை. கொடைக்கானல் போகிறாரு சீஃப் மினிஸ்டர், ஒரு ஆள் கேட்குறான், சார் கிளைமேட் எப்படி சார் இருக்கு? கொடைக்கானலில் எப்படிதான் இருக்கு கிளைமேட்டை? எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எதை பற்றியும் கேட்கல. ஊழல், முறைகேடு, கேஎன் நேரு விஷயம்,
செந்தில் பாலாஜி மேட்ரு எவ்வளோ இருக்குது கேட்கறதுக்கு, மக்கள் பிரச்சனை இருக்கு. இது மாதிரி தான் ஊடகம் இப்படி தான் நாய்க்குட்டி மாதிரி இருந்தது திமுக ஆட்சியில். இப்போ அவங்க வந்து புலிக்குட்டி மாதிரி ஆவாங்க விஜய் ஆட்சியில். விஜயகாந்தை எப்படி நடத்தினாங்க நம்ம பார்த்தோம்ல. ஸோ அது மாதிரி அதனால் அவர் வந்து இவங்கெல்லாம் யூஸ்லெஸ் பீப்புள், சோல்ட் அவுட், விற்பனைக்கு போன ஆட்கள். இவங்கக்கிட்ட நான் என்ன பேசணும்? எனக்கு எதாவது பேசணுன்னா நான் மீட்டிங் போட்டு பேசிட்டு போகிறேன், இல்லை நான் ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் ட்விட்டரில் சொல்கிறேன். இவங்க துணையோடு அவர் ஒன்றும் ஆட்சி அமைக்கல, ஊடகங்கள் ஆதரித்து ஆட்சி அமைச்சாரா? கூடிய வரையில் ஊடகங்கள் அவர் ஆட்சிக்கு வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ வேலை பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. திமுக ஆதரவாக ஜாலரா அடித்தாங்க. அப்புறம் இப்போ வந்து அவங்க ஒரு கூப்பிடலன்னா கூப்பிட மாட்டார், அது அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு. கூப்பிடலாமா வேணாமா, எந்த மீடியாவை கூப்பிடுறது அப்படின்றது அவருடைய பர்சனல். ஆனால் என்னுடைய சின்ன அட்வைஸ் என்னென்னா, he should speak to the media as chief minister. அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். எல்லாரையும் கூப்பிடாதீங்க, சும்மா இந்த அல்லு சில்லு பார்ட்டியெல்லாம் கூப்பிடாதீங்க. முக்கியமான பத்திரிகைகள் ஆங்கிலத்தில் தமிழில் முக்கியமான செய்தி, இப்போ சன் நியூஸ்லாம் இப்படி செய்திகள் போடுறாங்க பாருங்கள். சன் நியூஸு, கலைஞர் டிவிலாம் எதுக்கு கூப்பிடணும்? அவங்க ஏதாவது ஒரு நியூட்ரலாக ஆட்சி மாறின பிறகு தேர்தலுக்கு முன்னால் ரொம்ப மோசமாக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் மதிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பதிலாக ஒரு ரெப்யூட்டடாக 2-3 சேனலை கூப்பிடுங்க, 2-3 பத்திரிகை தமிழ் இங்கிலீஷ். இவங்களும் போய் கோவப்படுத்துறதுக்குன்னு தான் இவங்க எய்ம் இஸ் நாட் டு கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர். அவரை ப்ரோவோக் பண்ணுறது. சார் உங்கள் டைவர்ஸ் கேஸ் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு, இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா? விஜய் எவ்வளோ பேரை பார்த்துருக்காரு. அதனால் எதுக்கு வேலியில் இருக்கிறத எடுத்து நம்ம குறையணும்? நமக்கு என்ன தேவையோ அதை யார்கிட்ட சொன்னாலும் உடனே ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் போட்டு அடிக்கிறான், ஸ்டேட்மெண்ட் போயிட போகுது. இப்போ தான் செய்தி அவர் டெல்லியிலேருந்து. நான் இன்னொன்று கேட்குறேன், ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த மாதிரி ஃபாரின் டிக்னிட்டரியை சந்திச்சுட்டு வெளியே வரும்போது, சார் மோடி சார் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்களா? சிஎம் சார் சிஎம் சார் என்னங்க இது கூவுறாங்க? சீஃப் மினிஸ்டர் ஒரு விசிட்டுக்கு வந்திருக்காரு ஃபஸ்ட் டைம் கேபிட்டலுக்கு அப்படின்னா, அவங்க ஆஃபீஸ் வில் அரேஞ்ச் ஏ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அதுக்கு உட்காந்து அவர் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஏற்பாடு முன் தயாரிப்புலாம் பண்ணுவாங்க. அது பண்ணலைன்னா அது இல்லைன்னு தானேங்க அர்த்தம். அப்போ மூடிட்டு உட்கார வேண்டியது தானே. ரோட்டில் வந்து சிஎம் சார் சிஎம் சார்னா பிஎம் சார்னு எவனா கூப்பிடுவானா? நான் கேட்குறேன், இங்கே இந்த டெல்லி பத்திரிகையாளர்கள் இருக்கானுங்களே, இவனுங்க பிஎம் சார்னு கூப்பிட சொல்லுங்கள், நான் அரசியல் பேசுறதை நிறுத்திடுறேன். அதனால் சும்மா அதாவது பத்திரிகைன்றதால நீங்கள் பெரிய கொம்பு இல்லை உங்களுக்கு. யூ ஆர் ஆல்சோ எ பப்ளிக் சர்வெண்ட். அந்த ஹியூமிலிட்டி வேணும் உங்களுக்கு. உங்களுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது தானே, அவங்க அதிகாரிகளை கேட்டால் சொல்ல போகிறாங்க, சார் இல்லை சார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் நாட் பிளான்டு டுடே. அவர் நிறைய விசிட்லாம் கேன்சல் பண்ணிட்டு இல்லை வந்துட்டார். அவருக்கு சீப் உங்களுக்கு ப்ரெஸ்ஸில் பேசுறது, உங்களுக்கு நியூஸ் வேல்யூ கொடுக்குறது தான் அவர் வேலையா? கண்டென்ட் கொடுக்கணுமா உங்களுக்கு? விஜய் நன்றி கூட்டம் நடத்தினார் இல்லையா திருச்சியில், அது அப்போ எல்லாரும் நிறைய பேர் பார்த்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமான பல்வேறு விஷயங்கள் அவர் பேசினார். ஆனால் அதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளே இருக்குது எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்ககிட்ட. குறிப்பாக பார்த்தா அன்புமணி ராமதாஸ்லாம் சொல்லியிருக்காரு, இது ஒரு தேர்தலுக்கு பிந்தைய ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரி இருக்குது, ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த விஷயத்தையும் அவர் அங்கே பேசலை, தன்னை திருப்பி ஒரு பிரச்சார யுக்திக்கு மாதிரியே அது பயன்படுத்துகிறாருன்னு அவர் சொல்கிறாரு. அதிமுக தரப்புலேருந்து கடும் விமர்சனம். ஏன்னா அவர் திருப்பியும் திமுகவும் தாவேக்கா தான் அகென்ஸ்ட்டு, மிச்ச கட்சியெலாம் கிடையாது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கடும் விமர்சனங்கள் உள்ள இருக்குது. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இப்போ இந்த அன்புமணி ராமதாஸ் பாமக தான் அவரை தானே சொல்கிறீங்க. அவர் எந்த கூட்டணியில் இருக்கார்? தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனுடைய பிரதமராக இருக்கிற மோடி 12 வருஷமாக என்ன பேசிகிட்டு இருக்காரு? எலெக்ஷன் ஸ்பீச்சஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. 12 வருஷமாக வேறு எதுவுமே பேசலை உருப்படியாக. அவர் கூட்டணியில் இருந்துக்கிட்டு இவர் மற்றவங்கள விமர்சனம் பண்ணுறாரு. தமாஷா இருக்குது எனக்கு. ரெண்டாவதுங்க, இப்போ வந்து மோடியை பொறுத்தவரையில் 12 வருஷம் பிரதமர் ஆன பிறகு இன்றைக்கும் காங்கிரஸ் தான் குறை சொல்லிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல. நேரு தான் இதுக்கெல்லாம் காரணம்னுவார். 60 வருஷமாக இவங்க பண்ண தவறு தான்றாங்க அப்படின்வார். ஆனால் அவர் விஜய் வந்து 10-15 நாள் தான் ஆச்சு.
இவங்க 60 வருஷமாக இவங்க பண்ணியிருக்காங்க மாறி மாறி அதிமுக திமுக. அது அவர் சொன்னால் அது என்ன பிரச்சாரம்? அது பிரச்சாரம் பண்ணால் என்ன தப்புன்ற? அரசியல் கட்சி பிரச்சாரம் பண்ணிட்டு தாங்க இருக்கும். அதனுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட பேசினா பேசலைன்றாங்க. அமைதியாக இருக்கார், மக்களிடம் பேசவில்லை, ஊடகத்திடம் பேசவில்லை, பேச மாட்டேன்றாருன்றாங்க. பேசினா அதுக்கு இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க. சரி, அவரை பொறுத்தவரையில் எப்போ பேசணும், எவ்வளோ பேசணும், எதை பேசணுன்றதுல தெளிவாக இருக்காரு. அவரே சொல்கிறாரு 20 நிமிஷம் தான் நான் பேசுகிறேன், அதுக்கு மேலே பேசுறது கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆமாம், பேச்சை குறைச்சிக்கிட்டு அவருடைய செயல்பாடுகள் சாதனைகள் அவருக்காக பேசணும். சும்மா பிளா பிளா பிளாபான் சீமான் மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளை பற்றி மற்றவங்க சொல்லலாம், பரவாயில்லையா பேசுகிறதுலாம் நல்லா. காமராஜர் எங்கே இப்போ எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தார்? he was the best சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. கோல்டன் பீரியட் 9.5 வருஷம் அவர் ஆண்டது இருக்க. ஒன்றும் பெருசாலாம் பேச மாட்டார். ஆகட்டும் பார்க்கலாம், அவ்வளோதான். பார்க்கலான்னா முடிஞ்சிடுச்சு. அவர் சொன்னாருன்னா அந்த வார்த்தை வருமானு காத்துட்டு இருப்பாங்க. ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னாருன்னா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் பேச்சு இந்த திராவிட கட்சிகள் தாங்க இதை பேச்சு அரசியல், பேச்சாற்றலையே ஒரு தகுதின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அவர் சொன்னது அரசியல்வாதிக்கு தான் நினைப்பதை மக்களுக்கு கன்வே பண்ணணும், அந்த திறமை இருந்தால் போதும். அடுக்கு மொழியில் கம்பராமாயணம், அப்புறம் மகாபாரதம், இதிகாசங்கள், வைக்கோலாம் பேசுவாங்க பாருங்கள். இதெல்லாம் போய் நீங்கள் ஏதாவது கிளாஸில் தமிழ் பசங்களுக்கு எடுங்க. மக்களுக்கு சின்சியராக இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களை நான் விட மாட்டேன், ஓட்டு போடாதவங்களுக்கு நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கை உருவாக்கணும். அதை விஜய் நல்லா தானே பேசுகிறாரு, தப்பு. அவரே சொல்லியிருந்தார்ல, திருமண மேடைகள்ல எல்லாம் பேசுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, கதறாங்க. இல்ல திராவிட இயக்கமே பொதுவா திராவிட கட்சிகள் ஆரம்பத்திலேருந்து திருமண நிகழ்ச்சியில அது எங்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்றாரு TKSல. நாங்க தொடர்ந்து அப்படிதான் பேசிட்டு இருப்போம். அப்படியே பேசிட்டே அப்படியே நாசமா போங்கன்ற. ஏங்க கல்யாணம் போனா அங்க போயிட்டு மணமக்களை வாழ்த்தணும், அது பொது வாழ்க்கை இல்வாழ்க்கை சம்மந்தமாக ஏதாவது சொன்னோம். அங்கே தாவேக்கா இப்படி ஆயிடுச்சு, சினிமா கவர்ச்சி எல்லாம் முழிப்பானுங்க. இவனுக்கு மேடை கிடைக்கலையா? அதாவது எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எவ்வளோ நேரம் பேசணும், அது ஒரு இங்கீதம் இருக்குது. சும்மா நீங்கள் பாட்டு மைக் அடிச்சதுன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. தாவேக்கால எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க, எல்லாரும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேக்சிமம் 5 நிமிஷம். தலைவர் விஜய் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பொதுவாக அவங்க மீட்டிங்கில் மிச்சம் யாரும் பேசுகிறதே இல்லையே, இவர் மட்டும் தானே பேசுறாரு. மிச்சப்படி ரொம்ப எல்லாரும் இல்லை இவர் பேசுவார். ஆதவ அர்ஜுனா பேசுவார், புசி ஆனந்த் 5 நிமிஷம் பேசுவார். அவர் செயல் வீரருங்க. புசி ஆனந்த் இந்த மக்கள் இயக்கம் இன்னைக்கு தாவேக்காலாம் அதுக்கு அடையாளமாக விஜய் இருக்கிறாரு, அடையாளமாக விஜய் இருக்கிறாரு, அதனுடைய முகமாக விஜய் இருக்காரு. ஆனால் அதுக்கான உடலாக இருக்கிறது புசி ஆனந்த் தான். ரொம்ப சின்சியர் மேன், ரொம்ப டெடிக்கேட்டட் டு மிஸ்டர் விஜய் அண்ட் இஸ் பார்ட்டி. அதில் என்ன பெருசாக என்ன, இப்போ நாங்கள் திமுகவில் எல்லாரும் தான் பேசுகிறாங்க, என்ன பண்ணாங்க, பேசி என்ன ஆச்சுங்க? 15 மந்திரி தோத்துட்டானே, அவங்களெல்லாம் விட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் பேசுவாங்க. ஏன் வைகோ 2.5 மணி நேரம் பேசுவார், சீமான் 3.5 மணி நேரம். அதாவது இந்த ரெக்கார்டே கின்னஸ் ரெக்கார்டே உடைப்பார், இன்னும் தேர மாட்டேன்றார. அப்போ பேச்சு மட்டுமே போதாது, மக்கள் உங்கள் பேச்சை பற்றி பார்த்து உங்கள் பேட்டிகளை பார்த்து மட்டும் ஜட்ஜி பண்ணுறதில்ல. வாட் யூ ஹவ் டெலிவர்டு, என்ன செஞ்சீங்க, என்ன செய்கிறீங்க மக்களுக்காக, உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்குது, அப்படி பார்த்து தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி பேசுகிற பேச்சுக்கு அது தமிழ்நாடு இல்லை, பார்லிமெண்ட்டே போய் ஜெயிச்சிருக்கணும். அதனால் பேச்சாற்றல் ஒன்றும் தேவையில்லைங்க. அவர் சிம்பிளாக தானே பேசுகிறாரு. ஆனால் என்னென்னா சில விஷயங்கள் ரொம்ப நச்சுன்னு சொல்லுவார், மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு வேர்டு. அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காரு. அப்படியா சொல்லிட்டாரு. கோட்டு சூட்டு போடுறது ரொம்ப பெருமையாக அவர் தன்னை தான் உலகம் இயங்குதுன்னு நினைக்கிறாரு. அவர் கோட்டு சூட்டு போடட்டும், போயஸ் காரில் போய் குடியேறிட்டு என்ன வேணா பண்ணட்டும், அவர் என்னமோ சும்மா நசன்னு பேசுகிறாருன்ற இப்போ ஒரு விமர்சனம் காலையில். அப்படியா? எடப்பாடி பழனிசாமி காலாவதியான அரசியல் தலைவருங்க என்னை பொறுத்தவரை. அவர் பாஷையில் சொன்னார், விஜய் தீர்ந்து போன கட்சினார். இப்போ தீர்ந்து போச்சுன்னா என்ன? இப்போ மாவு தீர்ந்து போச்சுன்னா தோசை சுட முடியாது, வீட்டில் சொல்லுவாங்க தீர்ந்து போச்சுங்கன்னுவாங்க. சிமெண்ட்டு தீர்ந்து போச்சுன்னா ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. அப்புறம் பவுடர் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்க, வெடி மருந்து,
அப்புறம் வெடிக்காது, தீர்ந்து போச்சுங்க, குண்டெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னா. அது மாதிரி அதிமுகவை தீர்ந்து போன கட்சியாக மாற்றிட்டாருங்க எடப்பாடி. அவருக்கு ஒரே நோக்கம் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கணும். முடிஞ்சால் ஏதாவது அமித்ஷா யார் முதுகுலையாவது ஏறி அடுத்து இன்னொரு வாய்ப்பு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரலாம். அதெல்லாம் இனிமேல் முயற்சி பண்ணாங்கல்ல. அதான் அது முயற்சி திருவினையாகல, முயற்சி படுதோல்வியில் முடிஞ்சது. அதனால் அவரெல்லாம் என்னுடைய ஆனஸ்ட் அப்ரைசல்னா, அவர் தோல்விக்கு பொறுப்பேற்று தொடர் தோல்விக்கு நான் தலைமையில் இருந்து இவ்வளோ சந்தித்தேன், இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நான் விலகுகிறேன், பொதுக்குழுவை கூட்டுறேன், பொதுக்குழுவில் எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லுங்கள், புதிய தலைமையை தேர்வு செய்வோம், அதிமுக கட்சியை பலப்படுத்துவோம் அப்படின்னு பேசினார்னா நான் புரிஞ்சுக்குவேன். ஸ்டாலின் கூட சும்மா ஒரு சாங்கியத்துக்காவது சொன்னார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில். அதாவது ஒரு கஸ்டமரியாக கூட அவர் ஒத்துக்கல பாருங்க. போன வாட்டி 66 எம்எல்ஏ இருந்தாங்க, அதே கூட்டணி தான், எக்ஸப்ட் 1 or 2 போனது தவிர. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 47 ஆகிப்போச்சு. 47 பெருமையாக சொல்கிறாரு. பெருமை, ஆமாம், அவருக்கு பெருமை. ஏங்க 48% ஓட்டை வாங்கின கட்சிங்க அதிமுக. எம்ஜிஆர் காலத்துலேயும் ஜெயலலிதா காலத்துலேயும் மோர் தென் 50% வாக்காளர்களின் ஆதரவை பெற்ற கட்சி. மோடியா லேடியான்னு சேலஞ்ச் பண்ணி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாநில கட்சி அகில இந்திய கட்சியை தோக்கடிச்சிருச்சு. இது வரலாற்றில் இல்லாதது. அதிமுக படைத்திருக்கிற சாதனைகள் பாருங்க. எம்ஜிஆர் இறக்கும் வரையில் தொடர்ந்து அந்த கட்சி தானேங்க இருந்தது. 13 வருஷம் இல்லையா? கருணாநிதி என்னன்னோ போய் குட்டிக்காரனம் போட்டார். நான் என் இனிய நண்பர் சிகிச்சை முடிந்து வந்தவுடன் அவரிடம் ஒப்படைத்து விடுகிறேன், எனக்கு ஆட்சி பண்ண வாய்ப்பு கொடுங்கன்னா சொல்லி கெஞ்சினார. அப்போ கூட சொன்னாங்களே, இல்லை அவர் படுத்துட்டு இருந்தாலும் அவர் தான் நியூயார்க்கில் புருக்லின் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்ல இருந்து படுத்து கொண்டே ஜெயிச்சவருங்க எம்ஜிஆர். அதனால ஜெயலலிதா அந்த கட்சியை இந்த அளவுக்கு இழிநிலை. ஒரு தொண்டர் பாவம் நேற்று மகேந்திரன், யாரோ மகேந்திரன் தான் நினைக்கிறேன், சூசைட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பாருங்க, எவ்வளோ அந்த கட்சியை நேசிச்சிருந்தா இந்த மாதிரி பிளவாகுது, இந்த மாதிரி தோத்துக்கிட்டே இருக்குதுன்னு போய் அப்போவாது இந்த ஆள் போய் 55 லட்சத்தையோ ஏதோ கொடுத்துட்டு தொடர்ந்து இவரே தான் இருப்பாருன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் இதெல்லாம் ஒரு சிம்டம் இல்லையா? இப்போ 47 எம்எல்ஏ வராங்க. அவர் ஒரு ஆளுமை இல்லாத அறவேக்காட்டு தலைவர் எடப்பாடின்றதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். அவர் தீர்ந்து போன கட்சின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். நான் இப்போ இது விளக்கமாக சொல்கிறேன், விளக்க முறை சொல்கிறேன். இப்போ பழனிசாமிக்கு ஆட்சி பண்ணோன்னு பார்த்தாரு, ஆசை இருக்குது தாசில் பண்ண, ஆனால் அதிர்ஷ்டம் இருக்குது மாடு மேய்க்கன்ற மாதிரி அவர் அமித்ஷா மூலம் ரஜினிகாந்த் என்னென்னவோ யூஸ் பண்ணாங்க, அந்த பாஷ்யம் பில்டர் எல்லாம் வச்சு பண்ணாங்க. ஆனால் அபார்ஷன் ஆகிடுச்சு, குழந்தை பிறக்கல, அபார்ஷன் ஆகிடுச்சு. சரி, இப்போ 66 எம்எல்ஏ 47 குறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லை, எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தும் போயிடுச்சு. பார்த்தீங்கல்ல, 15 வருஷமாக இருந்த அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இப்போ அந்த ராயப்பேட்டை அந்த தெரு கட்சி ஆஃபீஸ் தெருக்கே வந்துட்டார். 15 வருஷமாக இருந்திருக்காரு அந்த வீட்டில். ஸோ ஒரு பெரிய செட்பேக் தான் அதிமுக கட்சியை பொறுத்தவரையில். அவர் இந்த செட்பேக்கை எப்படி இது பண்ணுறாரு, சந்திக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 47 பேர் வராங்க, அதில் ஒரு 25 பேர் பெரும்பான்மை அவங்க இல்லை விஜயை நம்ம ஆதரிப்போம் அப்படின்றாங்க. ஒரு 22 பேர் இவருடைய ஆதரவாளர்கள், இவருக்கு ஆதரவாக இருக்கிறவங்க இல்லை நம்ம எதிர்த்து முறியடிக்கணும் அப்படின்றாங்க. ஒரு விஷயத்துக்காக விளக்கமாக நான் சொல்கிறேன் இல்லை, ஜனங்களுக்கும் அது புரியணுன்றதுக்காக. இப்போ ஒரு 4 வருஷமாவது நீங்கள் சீஃப் மினிஸ்டரில் ஆக்சிடெண்ட்டாவது உக்காந்துட்டீங்க. மன்மோகன் சிங்கை தான் சொல்லுவாங்க, டாக்டர் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னுவாங்க. அதுபோல் இவர் எடப்பாடி ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் தாங்க. அவர் ஒன்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டில்லை. ஒரு அமௌண்ட் வச்சுருந்தார், அதை கொடுத்தாரு, கூவத்தூரில் ட்ராமா பண்ணார், வந்துட்டார். இல்லை, மன்மோகன் சிங் கூட திருப்பி அவர் ஜெயிச்சார்ல. கரெக்ட், அந்த மாதிரி ஜெயிச்சாரு அவர் தலைமையிலேயே. 10 வருஷங்க, பெரிய விஷயம் இல்லை? 10 வருஷம் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருந்து ஒரு நான் பொலிட்டிஷியனை
சோனியா காந்தி பிக்கப் பண்ணாங்க. அப்போ சோனியா காந்தி எவ்வளோ பெரிய திறமையானவங்க பாருங்கள். ஷீ ஸ்பாட்டட் த டேலண்ட். ஸோ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குறைஞ்சிருக்கிறோம் எம்எல்ஏ, எதிர்கட்சி அந்தஸ்தும் போயிடுச்சு, 3வது இடத்துக்கு 100 தொகுதியில் தள்ளிட்டாங்க. இப்போ இதை வந்து ஒரு சீரியஸான மேட்ரு. இதில் கட்சியிலே 2வது இப்போ திரும்பி. அப்போ நாம் வந்து ஒரு நல்ல ஆளுமையாக இருந்தால் என்ன பண்ணுவோன்னா, இப்போ வாங்கப்பா உட்காந்து கூட்டம் போட்டு என்னப்பா உங்கள் பிரச்சனை, நம்மளுக்கே மக்கள் ரொம்ப இதாக நான் வெளியே காட்டிக்க வேணாப்பா, என்ன பண்ணலாம், இல்லை 2 கோஷ்டி அவங்க லைனில் இருப்பாங்கல்ல, இல்லை நம்ம விஜய்க்கு ஆதரவு, இந்த கோஷ்டி ஏன் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறது, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். இப்போ காசிக்கு போகிறோன்னு நினைப்பாங்க நிறைய பேர், போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காசிக்கு போயிட்டு வர்றவங்கள போய் சேவிச்சுட்டு வருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி நாம் வந்து திமுகவை வீழ்த்தணும்னு போட்டி போட்டோம், களமாடணும், நம்மளால் வீழ்த்த முடியல. ஆனால் திடீர்னு ஒரு சின்ன பையன் வந்து புது கட்சி வந்து வீழ்த்திடுச்சு. அப்போ எனக்கு அந்த கட்சி மேலே வந்து அபிமானம் வருமா, ஒரு நட்பு வருமா, எதிர்ப்பு வருமா? இப்போ காசிக்கு போக முடியல, நான் வீழ்த்தணும்னு நினச்சவனே இன்னொருத்தன் வீழ்த்திட்டான்னா நான் அவனை வந்து நட்பு சக்தியாக தானே பார்க்கணும். இதுதான் இந்த கோஷ்டியுடைய ஆர்குமெண்ட். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம். 2வது என்ன ஆல்டர்னேட்டிவ்? நீங்கள் இப்போ சட்டசபையில் எதிர்த்து தீர்மானம் போடுறீங்க, நம்பிக்கை கோர்றவா இதில் போடுறீங்க, ரைட், நெட் ரிசல்ட் என்ன ஆக போகுது? ஆனானப்பட்ட அதிமுகவே நடுநிலை பண்ணாமல் ஓடிட்டான், வாக் அவுட் பண்ணி ஓடிட்டான். பாஜக உங்கள் கூட்டணியில் இருக்கிறான், அவன் நடுநிலைன்றான். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் தான் தலைவர், நீங்கள் வந்துட்டு எதிர்த்து வாக்கு போடுறீங்க, ஆனால் அவன் கொட்டை உட்காந்துட்டு இருக்கிறான். பாஜக அவங்களால எம்எல்ஏ ஆனால திமுக வெளில போயிடுச்சு. அதாங்க நான் என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடி என்ன பண்ணியிருக்கணும்னா, சரி 2 பேர் கருத்தையும் கேட்டு ஒன்று செய்வோம், 2 பேர் கருத்துலேயும் நியாயம் இருக்குது. நான் ஒரு தலைவர்ன முறையில் பொதுவாக சொல்கிறேன், பேசுகிறவங்க பேசுங்க, என்னென்ன கருத்து பேசணுமோ பேசலாம், பேசிட்டு, ஏன்னா ஒருத்தர் தான் பேச முடியும், உங்கள் எல்லார் கருத்தையும் நான் உள்வாங்கி நான் பேசிடுறேன். பேசிட்டு என்ன பண்ணுவோன்னா நம்ம வாக் அவுட் பண்ணிட்டு வந்துடுவோம். இருந்தால் தானே ஓட்டு போடுறதா எதிர்க்கிறதாலாம் வரும். நம்ம வெளியே வந்துடுவோன்னா அந்த யூனிட்டியை மெயின்டைன் பண்ணிடலாம். குறைஞ்சபட்சம் வெளிப்பார்வைக்கு அந்த கட்சி ஒற்றுமையாக இருக்குதுன்னாவது காட்டியிருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணார், உட்காந்திங்கன்னு அந்த ஆதரவு கொடுக்குற எம்எல்ஏ எழுந்து நின்னா பேர் நோட் பண்ணுறாரு பேப்பரில், இந்த ஹெட்மாஸ்டர் மாதிரி நோட் பண்ணி என்ன பண்ணார் தெரியுங்களா? எனக்கு ரொம்ப வெறுப்பு வந்தது காரணமே, நோட் பண்ணி ஒரு கவலையே அக்கறையே கட்சியை பற்றி இல்லாமல், என்னடா ஆளுங்கட்சி ஆகணும்னு நினச்சா 46 பேர் 47 பேர் தான் வந்திருக்காங்க, 118 வரல, போன வாட்டி இருந்ததும் இந்த வாட்டி போயிடுச்சு, இப்படி இருக்குன்னு ஒரு கவலை கூட இல்லாமல் நோட் பண்ணி ஸ்பீக்கருக்கு உடனே லெட்டர், விப்பை மீறிட்டாங்க இவங்க பதவியை பறிக்க 25 பேரை. ஏங்க 47 25 பேர் பதவியை பறிக்க சொல்லி கட்சியின் பொதுச் செயலாளரே வந்தால் பைத்தியங்கீத்தியம் பிடிச்சிருக்குதா? கொறடா உத்தரவை மீறிட்டாங்க அப்படின்றது. சரிங்க, கொறடாவை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கான்சென்சஸ் இருக்கணும். இல்லை, நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி, நான் சொல்லுவேன்னா கொறடாவுக்கு மெஜாரிட்டி இல்லைன்றது 25 பேர் அங்கே போய் கொடுக்குறானே. இதெல்லாம் வந்துங்க ரொம்ப அல்பத்தனமாக அவசர குடுக்கைத்தனமாக பண்ணியிருக்கார் அவர். அதனால் என்னை பொறுத்தவரையில் அவர் வந்து பதவி விலகிட்டு புதிய தலைமை அங்கே வந்தால், இனிமேல் வளர்ந்தால், 2வது தாவேக்காவை அவங்க நட்பு சக்தியாக தான் ட்ரீட் பண்ணணும். அவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. முதல் இடத்துல இருக்கிறவனோடு அவங்க, நானாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், ஆனால் அது ஒரு தப்பு பண்ணிட்டார் அவர், அதனால் அவருக்கு அந்த மூஞ்சி இல்லை. எடப்பாடியில் மட்டும் 234 தொகுதியில் விசில் இல்லை. ஏன் அவங்கள அந்த பிரேம்குமார் 5 கோடி ரூபாய் கொடுத்து நீ விலைக்கு வாங்கி அவனை போய் பந்தோபஸ்த் பண்ணிட்ட, அவன் தலைமறைவு ஆயிட்டான். ஸோ இதை எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் கோவம் வரல. திமுக 1000 கருத்து வேறுபாடு இருக்குது, ஆனால் எந்த தொகுதியிலையும் ஆளை தூக்கல. இல்லை, அவங்க ஆளுங்கட்சி திணிக்கும். அவங்க நினச்சிருந்தா நிறைய பேரை தூக்கியிருக்கலாம், இவங்கெல்லாம் அப்பாவிகள் ஏழைகள். ஆனால் எந்த தொகுதியிலும் நடக்கலை. உன்னுடைய எடப்பாடி தொகுதியில் நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் தானே காரணம். அப்போ அந்த விஜய் ஏன் பார்க்கலன்றாங்களே, தன் கட்சி வேட்பாளரையே கடத்தி தன் சின்னம் அங்கே வாக்குச்சீட்டில் வராது பண்ணால் உன்னை என்ன முத்தம் கொடுப்பாங்களா? இதுதான் பேசிக் ரீசன். அடுத்தது
விஜய் என்னைக்கு பார்த்தாரு? 10ஆம் தேதி 13ஆம் தேதி வாக்கெடுப்புனா 12ஆம் தேதி தான் போய் எல்லா தலைவர்களையும் பார்த்தாரு. 11-12 10 தானே பதவி ஏற்றுக்கிறாரு. காலையில் முடிச்சுட்டு மதியானம் இல்லை 10 தான் பதவி ஏற்றுக்கிறாரு. 11 மு.க. ஸ்டாலின்லாம் பார்க்குறாரு. 12ஆம் தேதி தான் இந்த சிவி சண்முகத்தெல்லாம் வந்து பார்க்குறாரு. ஏன் எடப்பாடி பார்க்கலன்னா, எடப்பாடி தான் 4ஆம் தேதி அமித்ஷா ரஜினிகாந்தை வச்சு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு வேலை பண்ணார். இது தெரியாத யாருக்கும்? இது அம்பலம் ஆகிப்போச்சு. நேற்று மீட்டிங்கில் அது முக்கியமாக சொன்னார். ஆமாம், அதான் சொன்னார். பாருங்க, அப்பா அவருக்கு தெரிஞ்சதை விட இப்போ கூடுதல் விஷயம் தெரியும். ஏன்? இன்டெலிஜென்ஸ், உளவுத்துறை எல்லாம் இப்போ அவர் கையில் இல்லை இருக்குது. அன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சதை விட முதல்வர் ஆகிறதுக்கு முன்னால் இப்போ இன்னும் நிறைய ஆத்தென்டிகேட்டடா யார் யார் போனாங்க, ரஜினிகாந்த் வீட்டில் யாராவது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கள எல்லாருமே சொல்கிறாங்களே இப்போ தான். எல்லாத்த விட ரொம்ப நான் ரசிச்சதுன்னா பேராசிரியர் காதர் மொய்தீன். அவர் பாவங்க அமைதியாக இருந்தாருங்க. அவரை நோண்டி விட்டானுங்க. அவர் டெய்லி ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து நாங்கள் ஒத்துக்கல. முதல் நாள் பழனிசாமினாரு ஸ்டாலின், அப்புறம் வந்து 2வது நாள் திருமாவளவன், நாங்கள் இதை ஒத்துக்கல, இது சரிப்படாது. ஸோ அம்பலம் ஆயிட்டாங்க. திமுக அதிமுக என்பது 50 வருஷமாக நம்மளை ஏமாற்றி இருக்காங்க. இந்த மூர் மார்க்கெட்டில் வந்து கீரி பாம்பு சண்டை விடுவான் தெரியுங்களா, தாயத்து வைக்கிறவன். அதை மாதிரி தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி நாங்கள் இல்லைன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் வந்தால் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பாதி கொடுத்துருவோம், அவங்க வந்தால் எங்களுக்கு என்னங்க இது? இப்போ இதை வந்து விஜய் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கிறாரா இல்லையா? நமக்கு எதிராக இவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்களா, அது ப்ரூவ் ஆச்சா இல்லையாங்க? அவர் சின்ன வயசு அனுபவம் இல்லைன்னா கூட சில விஷயங்களை தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. கள்ள உறவு இருக்குது பிஜேபியோட அப்படின்னு சொன்னாரா இல்லையா டிஎம்கேக்கு? இப்போ கூகுளில் எனக்கு கிடைச்ச தகவல், ஃபேக்ட்டுன்னு நான் சொல்ல, ஐ காட் சம் இன்ஃபர்மேஷன். கூகுளில் போனாங்க இல்லையா, இப்போ ஒரு போன வாரம் மகன், மாப்பிள்ளை, மாமா எல்லாம் போய் உட்காந்து அவங்க எஸ்டேட் இருக்கான், அப்போ தான் எல்லாம் வெளியே வருது. அநேகமாக துபாயில் கூட இருக்கும் எஸ்டேட் இவங்களுக்கு. ஏழை எளிய மக்களை தமிழ்நாட்டில் ஆமாம்மா. இது அந்த பாதி நாள் சபரீசன் துபாயில் தான் இருக்கிறாரு. உதயநிதி மீதி நாள் துபாயில் தான் இருக்கிறாரு. அந்த கரூர் சம்பவத்து கூட துபாய்க்கு போயிட்டு திருப்பி துபாய்க்கு போனவர் தான். அவங்களுக்கு இது வந்து இந்த வீடு மாதிரி, பக்கத்து வீடு மாதிரி துபாய். அங்கே நிறைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரைட், அதை விடுங்க. இப்போ அந்த கூர்கில் உட்காந்து இவங்க பெர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டு இன்றைக்கி எல்லா கட்சியும் நம்மளை விட்டு போயிடுச்சு. இருக்கிற கட்சிகளும் வாய்ப்பு கிடைக்குமா? பிரேமலதா பேசுகிறாங்க பாருங்கள். நான் ஒரு வார்த்தை சொன்னால் தம்பி வீட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டு போய் டெப்டி சீஃப் மினிஸ்டர். என்னடா இது? இவர் என்ன சொல்கிறார்? துரை வைகோ எங்கள் ஆள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டார், அதனால் நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியல விஜய்க்கு. துன்பமான சம்பவம். ஸோ இருக்கிற 2 பேருமே எப்படா கால் வரும் போகலான்னு காத்துட்ருக்காங்க. இருந்தவங்க காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு சூன்யமாகிடுச்சுங்க. இப்போ 2 பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன், டைம் இல்லாததால். ஒன்று என்னன்னா, 1962 பேரறிஞர் அண்ணா திமுகவை வழிநடத்திய போதிலிருந்து இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிற 2026 தேர்தல் வரை ஒரு 60 வருஷ தேர்தல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் திமுக தனியாக போட்டி போட்டதே கிடையாதுங்க. தேர்தலில் போட்டி போட்டதே கிடையாது. களத்தில் வந்து நின்றுக்கிறதே கிடையாது. தனியாக நிற்குன்னு அப்புறம் கூட்டணி அதெல்லாம் கிடையாது. தேர்தலில் போட்டி போட்டதே கிடையாது. 10 கட்சி கூட்டணி, 15 கட்சி, 20 கட்சி, 21 21 கூட்டணி, இப்போ ஒரு 4 சேர்த்து 24. ஆக கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பு, தயவு, ஆதரவு இல்லாமல் நெவர் டிஎம்கே ஒன் ஆர் கண்டஸ்டட் எனி எலெக்ஷன், பார்லிமெண்ட், அசம்பிளி, லோக்கல் பாடி. இப்போ இப்படி கூட்டாஞ்சோறு மஞ்சா குளிச்சுட்டு இவ்வளோ நாளாக நான் தான் இவனை ஜெயிக்க வச்சேன், நான் தான் அவனை ஜெயிக்க வச்சேன், முதுகில் குத்திட்டு போயிட்டான்னு பேசுகிறீங்களே. திருப்பி அவங்க கேட்டால், ஏன்பா எங்களெல்லாம் ஜெயிக்க வச்ச, ஏன்பா ஸ்டாலினை ஜெயிக்க வைக்க முடியல, ஏன்பா உங்கள் பொதுச் செயலாளர் துரைமுருகனை ஜெயிக்க வைக்க முடியல, ஏன்பா உங்கள் மந்திரிங்க 5 பேரை ஜெயிக்க வைக்க முடியல, அவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சுட்டு இல்லை தனக்கு மிஞ்சி தானே தான தர்மன்னுவாங்க. அப்போ திமுக வந்து டோட்டலாக ஐசோலேட்டடுங்க. காங்கிரஸ் போனது டெட்லி ப்ளோங்க அது. ஏன்னா ஒரு பர்செப்ஷனே உருவாயிடுதுங்க. மதச்சார்பற்ற கட்சி, ஒரு நேஷனல் பார்ட்டி வேறு இல்லையா?
அப்போ பாஜக எதிர்ப்புனா காங்கிரஸ் இருக்கிற இடம் தாங்க. ராமன் இருக்கும் இடம் அயோத்தின்வாங்க தெரியுங்களா, ஒரு சேயிங் இருக்கு. அது மாதிரி காங்கிரஸ் இருக்கும் இடம் தாங்க மதசார்பற்ற சக்திகளின் இருப்பிடம். முஸ்லீம் லீக் இங்கே வந்துருச்சு. அதான் சொல்ல வரேன். பாருங்க, டெட்லி ப்ளோ. காங்கிரஸ் போன உடனே அதுக்கு 5%, 6%, ஆனால் அது 10% பர்செப்ஷனை கொண்டு போயிடுது. பாஜக எதிர்ப்பு, மதச்சார்பற்ற சக்திகள்னு. முஸ்லீம் லீக் போன பிறகு டோட்டல் மைனாரிட்டிஸ் பிளாங்கே காலி ஆயிடுச்சுங்க. இந்த மைனாரிட்டிகள் தாங்க உங்களை இது வரைக்கும் வாழ வைத்த தெய்வங்கள்ங்க. அவங்க ஒரு 20%, 25% போத் கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ், மைனாரிட்டிஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டி உங்களை வாழ வச்ச தெய்வங்கள் உங்களை விட்டான். உங்களுக்கு இனி எதிர்காலமே இல்லைங்க. டிஎம்கே ஹஸ் நோ ஃபியூச்சர். இதெல்லாம் தெரியாமல், வரலாறு தெரியாமல் கனிமொழி மேடம் சொல்கிறாங்க, நம்ம இவங்களெல்லாம் கூட்டணி நம்ப முடியாது, இனிமேல் தனியாக போனோம். தனியாக போனால் தனிமையில் இனிமை காண முடியாது. தனியாக போனால் ஒரு 18-15% வாங்கின்னு உட்காந்துட்டு இருக்கலாம். யூ காண்ட் வின் ஈவன் ஏ சிங்கிள் சீட் அசம்பிளிலேயோ பார்லிமெண்ட்லேயோ. அதனால் வந்துங்க அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சுங்க, மரண பயம் வந்துடுச்சுங்க, மரண பீதின்னு தெரியுங்களா இனி. ஏன்னா அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இப்போ அந்த கட்சியிலே கலகம் வேறு வந்துட்டுருக்குங்க உள்ள. இவ்வளோ நாளாக கோபாலபுரம் குடும்பத்துக்கு ஆமாஞ்சாமி போட்டவனுங்க இனிமேல் சபரீசனால் தாங்க கெட்டுச்சுன்றானுங்க. அவன் தாங்க கெடுத்து கீரை வழி ஆகிட்டான். நல்லா இருந்து கட்சியை பெண் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அவன் நாசம் பண்ணிட்டான். தவறான தகவல்கள் விளம்பரம் பண்ணி ஓவராக பூஸ்டப் பண்ணி ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டான். 200க்கு மேலே நம்ம தான். இவர் சேகர் பாபு அவர் அதுக்கு மேலே போனார். 2026 முடிங்க 31, 36, 41 வரைக்கும் போயிட்டார். இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில, தலைமறைவாக இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டார். இருக்கிறாரான்னு தெரில. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு முட்டு சந்தில் போய் திமுக நின்றுடுச்சுங்க. டிஎம்கே அட் கிராஸ் ரோட்ஸ்னால் கரெக்டாக இருக்கும். அதனால தான் சிந்தனை களத்துக்கு போயிட்டாங்க. கூர்கில் நல்ல இனிமையான மலை வாசஸ்தலம் இல்லையா, காப்பி எஸ்டேட்லாம் இருக்கும். அங்கே போய் உட்காந்து பிஜேபி லீடர்ஸோட டீலிங் போட்டாங்க. குதிரை வேகத்தில் குதிரை வியாபாரம் அங்கே தான் நடத்தினார். ஸ்டாலின் போட்டார்ல, இப்போ அதை அங்கே தான் செயல்படுத்தியிருக்காரு. 4 நாளில் எல்லாம் செட்டில் பண்ணி எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்னா ஒரு கேபினெட். ஏன்னா இப்போ திருநெல்வேலிருந்து அவ்வளோ பேரும் வரான்றானா. இப்போ அவங்களுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லை இப்போ பிஜேபிக்கு. இல்லை அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த 2-3 இது பாஸ் பண்ணுறதுக்கு டிஎம்கேவோட சப்போர்ட் தேவைன்ற மாதிரி. அதான் இவங்களுக்கு 22 எம்பி லோக்சபாவில் இருக்காங்க, 8 பேர் ராஜ்யசபாவில் இருக்காங்க. ஸோ இவங்க சப்போர்ட் ரொம்ப குரூஷியல். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸும் வரான்றான். இப்போ நிறைய பேர் டிமாண்ட் உங்களுக்கு கம்மியாயிடல. அதனால் முன்னால் 8 மந்திரிங்களாம் இருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதனால் இப்போ ஒரு கேபினெட்டு, ஒரு 3 துணை இணை கொடுத்தா செலக்டிவா டெலகாம், ஷிப்பிங் கரெக்டாக நதிநீர் வாங்கி இருக்கலாமா, காவேரி பிரச்சனை தீர்த்து இருக்கலாமா, நதிநீர் வாங்கி ரயில்வே வாங்கி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாமா. அதெல்லாம் தமிழ்நாட்டு நலன்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு அந்த 2Gயில் ஊழல் பண்ணி கலைஞர் டிவியை உருவாக்குனதே அந்த 200 கோடியில் தாங்க. எல்லாமே வெளியாச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க பாஜகவோட போகிறதுன்றது ஏன்னா அலோனாக இருக்காங்க. மிக்க நன்றி சார். தமிழக அரசியல் சூழல் பற்றி எங்களுக்கு விளக்கியதுக்கு மிக நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.